வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா வெத்து சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாதத்தில் கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியை சூடு பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய், அடுத்து இதில் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது லைட்டாக கலர் மாதிரி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே மண் சட்டியில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வைக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிரிஞ்சி இலை, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது செட்டிநாடு சிக்கன் வறுவல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு புதினா அரைச்ச பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் சேர்க்க தேவையில்லை. புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா சிக்கன் வறுவல் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்க சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவே நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் செய்கிறோன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 சின்ன சைஸ் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து இதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சீரகத்தூள் சேர்க்கும்போது சிக்கன் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் உள்ள எண்ணெயிலே தான் இது நல்லா வெந்து வரணும். இப்போ மூடி வச்சிடலாம். அடிக்கடி நம்ம நடுவில் இதை கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக மிளகாலாம் சேர்த்து வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா பொடி தான் இது. மசாலா பொடி ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதிலேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் பொடியை நறுக்கின மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம செட்டிநாடு சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.